this is Malathi. நாம இன்னைக்கு exercise 3.6ல second sum பார்க்க போறோம். Factorize the following. அதாவது பின்வருவனவற்றை காரணிப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு quadratic polynomial கொடுத்திருக்காங்க. Actually quadratic polynomial ஓட general form ax square plus bx plus c. இதுதான் ஒரு இருபடி பல்லுறுப்புக்கோவையின் பொது வடிவம். இதுல a ஓட மதிப்பு 1 இருந்தா எப்படி நம்ம அதனுடைய காரணிகளை கண்டுபிடிச்சு பண்றது அப்படிங்கறது question number 1. அதாவது போன வீடியோல நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல இந்த a ஓட மதிப்பு 1 ஐ விட பெரிதாக இருந்தா எப்படி இத காரணிப்படுத்துறது ஃபேக்டரைஸ் பண்ணி இதோட ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரே ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா நம்ம பண்ண வேண்டியிருக்கும். என்ன அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் இருக்கு இல்லீங்களா, x ஸ்கொயரோட கெழுவான இந்த a வையும் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மான c ஐயும் இந்த மாறிலி உறுப்பையும் ரெண்டையும் பெருக்கிட்டா நமக்கு ஒரு பெருக்கு தொகை கிடைக்கும். அந்த பெருக்கு தொகைக்கு தான் நம்ம காரணிகள் கண்டுபிடிச்சு நம்ம இதுல அப்ளை பண்ணி நம்ம அதனுடைய காரணிகள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். வாங்க அந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். 2a square plus 9a plus 10 அதாவது 2a square plus 9a plus 10 இது ஒரு இருபடி பல்லுறுப்புக்கோவை. இதுல இருக்கக்கூடிய மாறி வந்து a அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு பாருங்க இந்த a ஸ்கொயர் கூட இருக்கக்கூடிய இந்த கோஎஃபிஷியன்ட்டையும் இதையும் நாம பெருக்கணும். பாருங்க 2 10 வாட்டி நமக்கு என்ன கிடைக்கும்னா +20 சைனோட தான் எழுதணும். எப்பவுமே இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதும்போது நம்ம அதனுடைய சைனோட தான் எழுதணும். எழுதிட்டோம், குறியோட +20ன்னு எழுதிட்டோம். நமக்கு இத கூட்டினா பாத்தீங்களா, இந்த கூட்டலுக்குரிய பார்த்தியும் ரெண்டு காரணிகளையும் கூட்டினா நமக்கு 9 வரணும். என்ன 9 வரணும்னா +9 வரணும். சோ நம்ம உடனே கண்டுபிடிச்சிட்டோம். 5 4s are 20. ரெண்டையும் பெருக்குனா 20 +20 வருது. ரெண்டையும் கூட்டுங்க +9 வருது. ஆனா நம்ம போன क्वेश्चन நம்பர் 1ல பண்ண மாதிரி ஸ்ட்ரைட்டா நம்ம a + 5 a + 4 னு போட்ற கூடாது. ஏன் அப்படினா இங்க இருக்குது 10 பாருங்க, இந்த இடத்துல இருக்குது 10 பட் இங்க இருக்குது +20. இந்த 10 எப்படி 20 ஆ மாறுச்சுனா இந்த 2 ஆல மல்டிப்ளை பண்ணி தான் அது 20 ஆ மாறுச்சு. இப்போ இங்க ஒரு கடன் வாங்கி இருக்கோம். அந்த வாங்குன கடனை இங்க வட்டியோட திருப்பி கொடுக்கணும். அதாவது இங்க மல்டிப்ளிகேஷனா வாங்குன இந்த 2வை இங்க டிவிஷனா வட்டியோட அப்படிங்கும்போது ரெண்டையும் 2 ஆல டிவைட் பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டு ஃபேக்டர்ஸையும் நம்ம இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் ஆல டிவைட் பண்ற மாதிரி இருக்கும். சோ டிவைட் பண்ணிட்டோம். இது ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமானா முடியாது. சோ அப்படியே வெச்சுக்கலாம். இத சுருக்க முடியும். சோ 2 ஒரு வாட்டியும் இங்க 2 வாட்டியும் அப்படினு நம்ம எழுத முடியும். சோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படினா நம்ம இங்கே எழுதிட முடியும். பாருங்க இந்த 2 கூட a வை சேர்த்து எழுதிக்கணும். மேல இருக்கிற +5 அப்படியே எழுதிக்கணும். அதே மாதிரி இந்த 1 கூட 1a ல சேர்த்து எழுதிட்டு மேல இருக்கிறது +2 எழுதிக்கணும். இதுதான் நமக்கு இங்க ஃபேக்டர்ஸா வரும். நம்ம அது எப்படி ஸ்டெப் வைஸ் ட்ரை பண்ணி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். பாருங்க இந்த 2a² நம்ம அப்படியே எழுதிக்கிட்டோம். பாருங்க இது 5/2 இது 4/2 ன்னு எழுதிருக்கோம். அதெல்லாம் இல்லாம வெறும் 5 4 அப்படின்னு எழுத போறோம். அதாவது +5a இந்த 9a வை +5a +4a ன்னு பிரிச்சு எழுதுறோம். நமக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லீங்களா, அதே மாதிரி இப்படி பிரிச்சு எழுதிட்டு இந்த 10 அப்படியே +10 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேங்களா, நம்ம 5 4 வாட்டி 20 கண்டுபிடிச்சோம். இத கூட்டினா +9 கண்டுபிடிச்சோம் இல்லீங்களா, அதனால இத கூட்டினா +9 வருது. அப்ப 5a வையும் 4a வையும் கூட்டினா 9a வரும் அப்படிங்கறத இந்த நடுவுறுப்பை மட்டும் நம்ம பிரிச்சு எழுதிட்டோம். ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் இருக்கிற மாதிரியே அப்படியே எழுதிட்டோம். இப்போ இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டு என்ன பொதுவா இருக்குன்னா பாருங்க, இதுல a ஸ்கொயர் இருக்கு, இதுல a இருக்கு. அப்ப சின்ன பவர் வெளியே எடுக்கலாம் போது a வெளியே எடுத்துப்போம். இதுல மிச்சம் 2a-வும் இதுல மிச்சம் +5-ம் இருக்கும். அத அப்படியே எழுதிட்டோம். ஓகேங்களா, பாருங்க இது ரெண்டையும் என்ன காமன் அப்படின்னா இத 2 2 4 ன்னு எழுத முடியும். இத 2 5 10 ன்னு எழுத முடியும். பாருங்க 2 2 வாட்டி 4 2 5 வாட்டி 10 ன்னு எழுத முடியும். அப்ப ரெண்டுலயும் என்ன பொதுவா இருக்குன்னா 2 தான் பொதுவா இருக்கு. அத வெளியே எடுத்துக்கிட்டோம். மீதி பாருங்க 2a-வும் இதுல மீதி 5-ம் இருக்கு. சோ 2a + 5 அப்படிங்க நமக்கு இங்க என்ன வந்திருக்கோ அதே வந்துருச்சு. அப்ப நம்ம கரெக்ட்டா தான் இந்த உள்ள இருந்து வெளியே எடுத்துக்கோங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்க்கு போறோம். அடுத்த ஸ்டெப் இது ஒரு டேர்மும் இது ஒரு டேர்முமா, இது ஒரு உறுப்பும் இது இன்னொரு உறுப்புமா இருக்கு. ரெண்டுலயும் பொதுவா இருக்கக்கூடிய 2a + 5 வெளியே எடுத்துட்டு இதுலயும் மிச்சமா இருக்கிறத a + 2 அப்படின்னு பிராக்கெட் போட்டு எழுதிட்டோம். பாருங்க நமக்கு இதே ஆன்சர் வந்துருச்சா. சோ அவ்வளவுதான். 2a² + 9a + 10 உடைய காரணிகள் 2a + 5 × a + 2ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அதுலயே செகண்ட் क्वेश्चन 5x² - 29x5 - 42y². நமக்கு இதுல பாத்தீங்கன்னா வெறும் a²ம் a-வும் இருக்கு. அதே மாதிரி x²ம் x இருந்ததுன்னா நம்ம இதுல போட்ட மாதிரி ஈஸியா பண்ணிட முடியும்.
அதனால ஒரு சின்ன வேலை மட்டும் நம்ம பண்றோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா 5x square minus 29x minus 42 அப்படின்னுட்டு நம்ம முதல்ல என்ன பண்றோம் அப்படின்னா y மட்டும் விட்டுட்டு நம்ம x square x வச்சு மட்டும் இந்த குவாட்ரடிக் பாலினாமியலை ரீரைட் பண்ணியிருக்கோம். இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இந்த ப்ரொசீஜரே தான் ஃபாலோ பண்ண போறோம். பாருங்க, இந்த 5ஐயும் 42ஐயும் பெருக்கிறோம். minus 42 into 5 5 2s are 10 மிச்சம் 1 5 4s are 20 21 210 minus 210 பெருக்கு தொகை கிடைக்குது. நமக்கு கழிச்சா minus 29 வரணும். கழிச்சா minus 29 வரணும். அதையும் நம்ம எழுதிட்டோம். அப்போ ஒண்ணுல இருந்து இன்னொன்னு கழிச்சா பாருங்க, இது ஒரு பெரிய நம்பரா இருக்கு. minus 210ங்கிறது பெரிய நம்பரா இருக்கு. 210 மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த டானா வகுத்தல் பண்ணி தான், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய நம்பரை வந்துச்சுன்னா இந்த டானா வகுத்தல் பண்ணிட்டு அதனுடைய காரணிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். அதனால இதை போட்டுட்டோம். பாருங்க, 0 முடியுது, 5ஆல வகுக்கலாமா? ஸோ 5 5 4s are 20 மிச்சம் 1 வருதா? 2 வாட்டின்னு எழுதிட்டோம். மறுபடியும் 2ஆல அடிக்கலாம். 2 2 வாட்டி 4 1 வாட்டி. அப்புறம் 3 7s are 21 எழுதிட்டோம். இப்ப பாருங்க, இது ரெண்டையும் பெருக்குங்க. I 2 10 இன்டு மூவேல் 21. ஒண்ணுல இருந்து இன்னொன்னு கழிங்க. 21ல 10 போச்சுன்னா 11 தான். நமக்கு 29 வேணும். இது கிடையாது. அடுத்து என்ன பண்ணலாம்னா பாருங்க, இது ரெண்டையும் பெருக்கலாம். 3 2 6 5ஐயும் 7ஐயும் பெருக்குங்க. 35 35ல 6 போனா 29 வருதா? ரைட், நமக்கு அவ்வளவுதான் கிடைச்சிச்சு. சோ ஒன்னு 35 இன்னொன்னு 6. நமக்கு இங்க என்ன சைன் பாருங்க, இங்க மைனஸ் சைன் இருக்கனால ஒண்ணுக்கு மைனஸ் சைன் இன்னொன்னுக்கு பிளஸ் சைன் அப்படிங்கிறது தெரியும். பட் எதுக்கு மைனஸ் சைன்ங்கிறது இங்க பார்த்து முடிவு பண்ணணும். இங்க மைனஸ் சைன் இருந்தா பெரிய நம்பருக்கு மைனஸ் சைனும் அதனுடைய எதிர்குறி சின்ன நம்பருக்கும் போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், அவ்வளவுதான். அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 5ஆல பெருக்கி தானே இது 210 மாறுச்சு. அப்ப இந்த 5ஆல இதையும் வகுக்கணும் அதையும் வகுக்கணும். சோ டூயிங் தட், பாருங்க, ரெண்டையும் 5ஆல வகுக்கிறோம். இதை வேணா 5 1 வாட்டினும் 5 7 வாட்டினும் சுருக்க முடியும். சுருக்கிட்டோம், அது எதுவும் பண்ண முடியாது, அப்படியே எழுதிட்டோம். இப்போ இங்க வாங்க, நம்ம எதுவுமே அதாவது நம்ம y விட்டுட்டு எழுதிருக்கோம், அதையும் மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணிக்கலாம்? அப்போ y சேர்த்திக்கோங்க. பாருங்க, இங்க y-யும் இங்க y ஸ்கொயரும் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது என்ன பண்ணோம்? நம்ம மிடில் டேர்ம் பிரிச்சு எழுதணுமா? நடு உறுப்பை 9a என்பதை பிரிச்சு 5a + 4a எழுதணுமா? அதே மாதிரி இங்க 5x ஸ்கொயர் நமக்கு 35ம் 6ஆவும் பிரிச்சு எழுதணும். -35 இங்க என்ன இருக்கோ அது அப்படியே xy, அப்புறம் +6xy, அதுக்கப்புறம் இங்க -42y ஸ்கொயர்னு இந்த ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம். இந்த நடு உறுப்பு மிடில் டேர்ம் மட்டும் -35 + 6 கூட இங்க என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். சரிங்களா? என்ன வேரியபிள் இருக்கோ அதை அப்படியே இது ரெண்டுக்கும் எழுதிக்கிறோம். அவ்வளவுதான். இப்போ பிரிச்சு எழுதிட்டோம். இப்போ ஆன்சரை நம்ம இங்கேயே டிசைட் பண்ண முடியும் இல்லைங்களா? அப்புறம் ஸ்டெப்ஸ்க்கு வந்துடலாம். எப்படி அப்படின்னா, கீழே 1 இருக்கு, மேல 7 இருக்கு, அதாவது -7 இருக்கு. இதுல கீழே 5 இருக்கு, இதுல மேல +6 இருக்கு. இப்போ இங்க வரோம், நமக்கு ஸ்டார்டிங்ல x² ஆரம்பிச்சு y² முடிச்சிருக்கு. இந்த கேள்வி எல்லாம் எப்படின்னு பாருங்க, a² ஆரம்பிச்சிருக்கும், இங்க கான்ஸ்டன்ட் டேர்மா தான் இருக்கும், கூட எதுவுமே கிடையாது. அதனாலதான் நம்ம கீழே a சேர்த்துறோம், மேல அப்படியே எழுதிட்டோம். பட் இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பாருங்க, கீழே x சேர்த்துக்கணும், மேல y சேர்த்துக்கணும். கீழே x சேர்த்துக்கணும், மேல y சேர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா x² ஸ்டார்ட் பண்ணி y² முடிஞ்சிருக்கு. அப்ப கீழே x சேர்த்தணும், மேல y சேர்த்துக்கணும். அப்போ இங்க என்ன வரும் அப்படின்னா 1x - 7y வரும். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, கீழே x சேர்த்தீங்கன்னா 5x, மேல y சேர்த்துனா +6y வரும். இப்போ இதுதான் ஆன்சரா நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரிஞ்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸ்டெப்ஸை ப்ராப்பரா டிரைவ் பண்ணா நமக்கு போதும். வாங்க நம்ம பண்ணுவோம். பாருங்க, இதுல 5x² - 35xy + 6xy - 42y² இருக்கு. இது 5 இருக்கு. இது 5 மடங்கா பிரிச்சு எழுதலாமா? 5 7s எழுதிடலாம். அதே மாதிரி இது 6 இருக்கா? இது எப்படி எழுதலாம்? 6 7s எழுதலாமா? 42. இவ்வளவுதான். பாருங்க, இதுலயும் ஒரு 5 இதுலயும் ஒரு 5 வெளியே எடுத்துறோம். இதுல பாருங்க, இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா, இதுல x² இருக்கு, இதுல x இருக்கு. அப்ப ரெண்டுலயும் xங்கிற ஒரு டேர்ம் வந்திருக்கு. அப்படிங்கும்போது இதுல சின்ன பவரான x வெளியே எடுக்கலாம். சோ 5x வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல மிச்சம் வெறும் x. அப்புறம் இதுல என்ன மிச்சம்னா இந்த மைனஸ் சைன் மிச்சம், இந்த 7 மிச்சம், இந்த y மிச்சம். அப்புறம் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம். இதுல வாங்க பிளஸ், பாருங்க, இதுலயும் ஒரு 6 இருக்கு, இதுலயும் ஒரு 6 இருக்கு, 6 வெளியே எடுத்தோம். இதுலயும் y இருக்கு, இதுல y² இருக்கு, சின்ன பவரான y வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இதுல என்ன மிச்சம்னா x -7 அப்புறம் y.
ஓகேங்களா? பாருங்க இங்க என்ன இருக்கோ அதே தான் இங்க வந்திருக்கு. அப்போ நம்ம கரெக்டா தான் ப்ரோசீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இப்போ இது ரெண்டும் பாருங்க இது ஒரு உறுப்பாகவும் இது ஒரு உறுப்பாகவும் ரெண்டு உறுப்பா மாறிடுச்சு. ஸோ 2 டேர்ம்ஸ்ல இருந்து எது காமனா இருக்கோ அது வெளியே எடுக்கலாம் இல்லைங்களா? அப்ப இது x மைனஸ் 7y இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. ஸோ அந்த x மைனஸ் 7y காமனா வெளியே எடுத்துட்டோம். அப்ப இதுலயும் அதுலயும் மிச்சமா இருக்கு இந்த பிராக்கெட் போட்டு எழுதிக்கலாங்களா? அப்படி எழுதும்போது இதுல 5x மிச்சமா இருக்கு, அதுல பிளஸ் 6y மிச்சமா இருக்கு. ஸோ நம்ம ஆன்சரை முதலே ரெடி பண்ணி வச்சிருந்த ஆன்சர் இதுவும் கரெக்டானு பார்ப்போம். இங்க 1x-நாலும் ஒண்ணுதான் x-நாலும் ஒண்ணுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ x minus 7y ரைட் இங்கேயும் இருக்கு, 5x plus 6y இங்கேயும் இருக்கு. ஸோ we got the answer. அதாவது 5x2 minus 29xy minus 42y2 உடைய காரணிகள் x minus 7y into 5x plus 6y அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதே third question 9 minus 18x plus 8x square அதாவது 9 minus 18x plus 8x square அப்படின்னு இருக்கு. நம்ம first x square term அப்புறம் x term அப்புறம் constant termனு பழகிட்டோம். சோ அது மாதிரி மாத்திக்கிட்டோம்னா எந்த கன்ஃபியூஷன் இல்லாம எப்பவும் போல போட்டுக்கலாம். சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா முதல்ல இந்த x square term x square உடைய உறுப்பு 8x square அப்புறம் இந்த x உறுப்பு minus 18x அப்புறம் இந்த மாறிலி உறுப்பான plus 9. so 8x square minus 18x plus 9 நம்ம ரீரைட் பண்ணிட்டோம் இந்த குவாட்ரடிக் பாலினாமியல. இப்போ பாருங்க x square கூட 1 விட ஒரு பெரிய நம்பர் இருந்துச்சு அப்படினா நம்ம அதையும் அந்த கான்ஸ்டன்ட் டேர்மையும் பெருக்கணும். அதாவது x square இன் கெழுவையும் இந்த மாறிலி உறுப்பையும் பெருக்குவோம். பெருக்கும்போது 8 9s are 72 72 என்ன 72 னா +72 ன்னு கிடைக்குது. இதனுடைய நடு உறுப்பு என்ன அப்படினா -18. the middle term is -18. நாம 72 க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படினா ரெண்டையும் ஆட் பண்ணனும். நம்ம அந்த ஃபேக்டர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணனும். ஆட் பண்ணா நமக்கு -18 கிடைக்கும். சோ நாம என்ன பண்ண போறோம் அப்படினா 72 ஓவர் 72 72 ன்னு போடுவோம். பட் கூட்டினா நமக்கு 73 தான் வரும். 2 into 36 போடுவோம். கூட்டினா 38 தான் வரும். சோ இந்த மாதிரி அப்புறம் 8 9s நமக்கு தெரியும். அதையும் போட்டு பார்க்கறோம். ஆட் பண்ணா 17 தான் வருது. இந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படினா இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல ரைட் ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த டானா வகுத்து அத போட்டு இதனுடைய காரணிகளை நம்ம கண்டுபிடிச்சணும். அதாவது பகா காரணிகளை கண்டுபிடிச்சணும். பாருங்க 2 ஆல 36 மறுபடியும் 2 ஆல 18 மறுபடியும் 2 ஆல வகுக்கிறோம் 9. சோ 3 3 வாட்டி அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ இதனோட ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் அப்படினா 2 into 2 into 2 into 3 into 3. இந்த 3 ரெண்டையும் பெருக்கினா 8 8 9 அதெல்லாம் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கோம். இப்போ இதுக்குள்ள வேற ஏதாவது பண்ணலாம்னா இந்த ரெண்டை விட்டு பாருங்க. இத மூணையும் பெருக்குங்க. 2 2 4 4 3 12 ன்னு கிடைக்குது. ஓகே. அப்புறம் இது ரெண்டையும் பெருக்குங்க 6 ன்னு கிடைக்குது. இது ரெண்டையும் கூட்டி பாருங்க 12 6 கூட்டினா 18. சோ அவ்வளவுதான். இந்த 12ஐயும் இந்த 6ஐயும் ஆட் பண்ணனும். ஆட் பண்ணா 18 கிடைக்குது. ஆனா நமக்கு என்ன 18 வேணும்னா -18 வேணும். அப்ப ரெண்டுக்கும் மைனஸ் குறிய போடுங்க. ஏன்னா இங்க பிளஸ் சைன் இருந்தா ரெண்டுக்கும் ஒரே குறி. அப்ப இங்க -18 இருக்கனால ரெண்டுக்கும் மைனஸ் குறி போட்டா பாருங்க பெருக்குனா +72 வரும். கூட்டினா -18 வரும். சோ இவ்வளவுதான் ஃபேக்டர்ஸ்னு கண்டுபிடிச்சோம். பட் இந்த 72 இங்க இருக்கு. இல்ல 9 தான் இருந்தது. அப்ப இந்த 72 இந்த 8 ஆல பெருக்கி தானே கிடைச்சது. சோ இந்த 8 ஆல இதையும் ரெண்டையும் 8 ஆல வகுக்கணும். சோ அப்படி வகுக்கும்போது பாருங்க 8 and also 8. இப்போ நமக்கு ஏதாவது சுருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு அப்படினா மேலையும் கீழையும் நம்பர்ஸ் இருக்கு. சோ சுருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சுருக்கிக்கலாம். அப்படி பார்க்கும்போது இது மேலையும் கீழையும் 4 ஆல அடிக்கலாம். 4 3 வாட்டி 12 4 2 வாட்டி 8ன்னு இத சுருக்கிட்டோம். அதே மாதிரி இத 2 ஆல அடிக்கலாம். 2 3 வாட்டி 6 2 4 வாட்டி 8ன்னு ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி வெச்சுக்கிட்டோம். உடனே இதனோட ஆன்சர் நம்ம இங்கேயே டிசைட் பண்ணி எழுதிர முடியும். என்ன அப்படினா பாருங்க இதுல வேரியபிள் x நம்ம அதுவும் ரீஅரேஞ்ச் பண்ணி x ஸ்கொயர்ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி வெச்சுட்டோம். அப்ப கீழ x இது கூட 2x மேல இருக்கிறது அப்படியே -3 அப்படி எழுதிட்டோம். அதே மாதிரி அது எழுதணும் அப்படினா 4x -3 ன்னு ரெண்டாவது ஃபேக்டரும் எழுதிட்டோம். சோ இதுதான் நமக்கு ஆன்சரா கிடைக்கணும். நாம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இங்க என்ன பண்ணிக்கணும் அப்படினா 8x2 அப்படியே எழுதிக்கணும். அதே போல +9 அப்படியே எழுதிக்கணும். நடுவுல உறுப்பு இருக்கு இல்லீங்களா அந்த நடுவுல இருக்கக்கூடிய -18x தான் நம்ம மிடில் டேர்ம் நடு உறுப்பு அப்படினு சொல்லுவோம். அந்த உறுப்பு மட்டும் தான் பிரிச்சு எழுத போறோம். எப்படி பிரிச்சு எழுத போறோம் அப்படினா அந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் அப்படியே வெச்சுக்க போறோம். மிடில் டேர்மை மட்டும் -12x -6x ன்னு பிரிச்சு எழுத போறோம். பாருங்க 8x2 -12x -6x +9 பிரிச்சு எழுதிட்டோம். இப்போ நாம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல இருந்து காமனா வெளிய எடுக்கணும். அடுத்த ரெண்டு உறுப்புல இருந்து பொதுவா இருக்கிறத வெளிய எடுக்கணும். அப்படி தான் நாங்க பண்ணுவோம். அப்ப இது ரெண்டுக்குள்ள இருக்க பொதுவா இருக்கிறது என்ன அப்படினு பார்த்தா இது 4 2 8 அது 4 3 12. சோ 4
இன்டூ 2 நம்பர்ல, அப்புறம் எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்க பாருங்க 12 4 இன்டூ 3 எக்ஸ் அப்படின்னு பிரிச்சுட்டோம். 4 3 12 இந்த எக்ஸ் இருக்கிறது அப்படி எழுதிட்டோம். இங்க இதுக்கு ரெண்டுக்கும் பொதுவா இருக்கிறது பார்த்தா 3 அப்படி எழுதுனா 3 2 வாட்டி 6 3 2 6ன்னு எழுதிட்டோம். இந்த எக்ஸ் இந்த 9 3 9ன்னு பிரிச்சு எழுதலாம். 3 3s are 9 அப்படின்னு பிரிச்சு எழுத முடியும். ஸோ நம்ம பிரிச்சு எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபேக்டர்ஸா கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா பொதுவா இருக்கிறத வெளியே எடுக்கணும். பாருங்க இதுல ஒரு 4 இங்கேயும் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் இங்கேயும் இருக்கு. ஸோ 4x வெளியே எடுத்துட்டோம். மிச்சம் இருக்கிற 2x, அதுக்கப்புறம் இதுல மைனஸ் மிச்சம் இருக்கு, ஒரு 3 மிச்சம் இருக்கு, எழுதிட்டோம். இங்க வரும் பாத்தீங்கன்னா இந்த 3 பொதுவா இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா 2x மைனஸ் 3ன்னு இருக்கு. நாம இந்த 3 மட்டும் வெளியே எடுத்தோம்னா முன்னால மைனஸும் பின்னால பிளஸும் வரும். அப்படி வரக்கூடாது. இங்க என்ன வருதோ அதே தான் அடுத்ததுக்கும் வரணும். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பிளஸ் சைன் இருக்கு பாத்தீங்களா, மைனஸ் இன்டூ மைனஸ் அப்படின்னு பிரிச்சு எழுதிக்கலாம். பிளஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் தான் பிளஸ், அதனால மைனஸ் இன்டூ மைனஸ் பிரிச்சு எழுதிட்டு ஒரு மைனஸ் சைன் ஒரு 3 வெளியே எடுக்கிறோம். இங்க இருக்கிற மைனஸ் சைன் ஒரு 3ன்னு வெளியே எடுக்கிறோம். அப்ப மைனஸ் 3 வெளியே எடுத்துட்டோம். இப்போ இது மொத்தத்தையும் எடுத்துட்டோம். இப்போ இதுல என்ன மிச்சம்னா 2x மிச்சம் எழுதிக்கிட்டோம். இதுல ஒரு மைனஸும் ஒரு 3 மிச்சம். ஓகேங்களா, எழுதியாச்சா? பாருங்க இதே தான் நீங்க வந்துருச்சு. அப்ப நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம். அடுத்த ஸ்டெப்ல ரெண்டுக்கும் பொதுவா இருக்கிற 2x மைனஸ் 3 எடுத்துக்கிட்டோம். இதுல மிச்சம் அதுல மிச்சம் ரெண்டையும் பிராக்கெட் போட்டு இப்படி எழுதிட்டோம். ஸோ அவ்வளவுதான். நமக்கு இந்த தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் 2x minus 3 into 4x minus 3 கிடைக்குது. பாருங்க நம்ம ஆல்ரெடி அசஸ் பண்ணி வச்சிருந்த ஆன்சர் ரைட். ஸோ 9 minus 18x plus 8x square is 2x minus 3 into 4x minus 3. அடுத்த கொஸ்டின் 6x square plus 16xy plus 8y square இருக்கு. நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி x square அப்புறம் y square முடியுதுன்னா ஃபர்ஸ்ட் y square விட்டுட்டு எழுதிக்கோங்க அப்படின்னு. ஸோ நம்ம என்ன எழுதலாம், 6x square plus 16x கொஞ்சம் கேப் விட்டு அப்புறம் plus 8 அப்படின்னு எழுதிட்டோம். ஏன்னா நம்ம ஃபேக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் y ஆட் பண்ணணும், அதுக்காக அந்த கேப் விட்டு வச்சிருக்கோம். இப்போ பாருங்க 6 8s are 48. சரி 48க்கு நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன 48 அப்படின்னா +48க்கு நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். கூட்டினா 16 வரணும். அப்போ 8 6 48 கூட்டினா 14 தான் வரும். அப்புறம் 12 12 4 times 48 ஆட் பண்ணா 16 வரும். என்ன 16 plus 16. ஸோ அவ்வளவுதான். நம்ம 12 4s are 48 ரெண்டையும் ஆட் பண்ணா plus 16 வந்துருச்சு. பை 6 இங்கேயும் பை 6 நம்ம போட்டோம். இதை சுருக்க முடியும் அப்படின்னா சுருக்கிக்கலாம். அப்படின்னா 6 ஒரு வாட்டி 2 வாட்டி, அதே இங்க 2 3 வாட்டியும் 2 வாட்டியும்னு ரெண்டையும் சுருக்கிட்டோம். இப்போ இதனோட ஆன்சர் இங்கேயே சஜஸ்ட் பண்ணிடலாம். பாருங்க x ஸ்கொயர்ல ஸ்டார்ட் பண்ணி y ஸ்கொயர்ல முடியுது. அப்போ கீழே இருக்கிறது கூட x சேர்த்துணும், மேல இருக்கிறது கூட y சேர்த்துக்கணும். அப்படின்னா 1x plus 2y அப்படின்னும், இது என்ன ஆகும் அப்படின்னா 3x plus 2y அப்படின்னும் நமக்கு இதனோட ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். அப்போ இங்க என்ன ஆட் பண்ணிக்கலாம், பாருங்க y-யும் இந்த y ஸ்கொயரையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டெப்ஸ்க்கு போக போறோம். எப்பவும் போலதான் ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த மிடில் டேர்ம் நடு உறுப்பு மட்டும் பிரிச்சு எழுத போறோம். பாருங்க 6x square plus இந்த 16x இருக்கு இல்லைங்களா, அது எப்படி 16xy 12xy plus 4xy 12xy plus 4xy அப்படின்னு பிரிச்சு எழுதிட்டோம். அதுக்கப்புறம் அந்த plus 8y square அப்படியே எழுதிக்கிறோம். பாருங்க இப்போ என்ன பண்ணோம்னா இது ரெண்டையும் என்ன காமனா இருக்குன்னு பாக்குறோம். இது 6 காமனா இருக்கு, இதுல xம் காமனா இருக்கு, வெளிய எடுத்துட்டோம். இதுல மிச்சம் இருக்கிற x, இதுல 6 2 12 6 தான் வெளிய எடுத்துட்டோம். அப்ப மீதி என்ன இருக்கும் அப்படின்னா 2 இருக்கும், அப்புறம் ஒரு y இருக்கும். அத அப்படியே பிராக்கெட் போட்டு எழுதிட்டோம். இது ரெண்டையும் பாருங்க 4 ஒன்னு வெளிய எடுக்கலாம், அப்புறம் y ஒன்னு வெளிய எடுக்கலாம். அப்ப இதுல மிச்சம் x, அதுல மிச்சம் ஒரு 2y அப்படின்னு நம்ம பாருங்க இதே தான் இங்க வந்திருக்கு. அப்போ நம்ம கரெக்டா தான் ப்ரோசீட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது 2 டேர்ம்ஸ் இருக்கு. இந்த 2 டேர்ம்ஸ்ல காமனா இருக்கிற x plus 2y வெளியே எடுத்துட்டோம். ஓகேங்களா, இதுல இருக்கிற மிச்சத்தையும் பிராக்கெட் போட்டு எழுதணுமா. அப்ப 6x plus 4y அப்படின்னு எழுதிட்டோம். நாம இங்க கம்பேர் பண்றோம். பாருங்க இது வந்து x plus 2y கரெக்டா இருக்கு. பட் இங்க பாருங்க 3x plus 2y நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தான் இங்க வரணும் அப்படிங்கும்போது இது ரெண்டுல இருந்து 2 வெளியே எடுக்கலாம். பொதுவா பாருங்க இது 2 3s தான், இந்த 2 2s எடுத்து இந்த 2 காமனா எடுக்க முடியும். அப்படி எடுக்கும்போது 2 முன்னால கொண்டு வந்துக்கலாம். இத x plus 2y அப்படின்னு எழுதிக்கலாம். இதை எப்படி எழுதிக்கலாம்னா 3x plus 2y அப்படின்னு எழுதிக்க முடியும். So therefore 6x square plus
16xy plus 8y square ஓட factors 2 into x plus 2y into 3x plus 2y னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். Here fifth question 12x square plus 36x square y plus 27y square x square. இது வந்து ஒரு இருபடி பல்லுறுப்புக்கோவைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாருங்க இங்க 4ன்னு வந்திருக்கு. அப்ப ஒரு இருபடி பல்லுறுப்புக்கோவையா இத மாத்த முடியுமா அப்படிங்கறது முதல்ல முயற்சி பண்ணனும். பாருங்க இதுலயும் ஒரு x ஸ்கொயர் இருக்கு, இதுலயும் ஒரு x ஸ்கொயர், இதுலயும் ஒரு x ஸ்கொயர் இருக்கிறதுனால மூணுல இருந்தும் x ஸ்கொயரை காமனா வெளிய எடுக்க முடியும். அடுத்த விஷயம் என்னன்னா பாருங்க இது 3 ஓட மல்டிபிள் 3 4s are 12, இது 3 12s are 36, இது நமக்கு 3 9s are 27 ஒவ்வொன்றும் 3 இன் மடங்காக இருக்கு. அப்போ பொதுவா ஏதாவது எடுக்க முடியுங்கிற வாய்ப்பு இருக்கும்போது கண்டிப்பா அதை எடுத்துட்டு தான் மீதி இருக்கிறது தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம இது எல்லாத்துல இருந்தும் 3 வெளிய எடுக்கலாம், x ஸ்கொயர் வெளிய எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் இல்லீங்களா? அப்போ இத பாருங்க 4 into 3 4 12 அப்புறம் அந்த x ஸ்கொயர் எழுதிட்டோம். அதே போல இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 12 into 3 12 36. அதனால தான் 3 வெளிய எடுக்கலாம்ங்கிறதுனால தான் 3 மடங்காகவே எழுதுறோம். அப்புறம் x ஸ்கொயர் y. அதே மாதிரி இதுல இருந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 9 3 வாட்டி 27. அப்புறம் x ஸ்கொயர் y ஸ்கொயர் அப்படின்னு இதை எழுதிக்கிறோம். பாருங்க இதுல இருந்து ஒரு 3x ஸ்கொயர், இதுல இருந்து ஒரு 3x ஸ்கொயர், இதுல இருந்து ஒரு 3x ஸ்கொயர். இப்போ 3ல இருந்து 3x ஸ்கொயர் வெளிய எடுக்கிறோம். சோ 3x ஸ்கொயர் into மீதி எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல போட போறோம். இந்த 4 மீதி, இதுல 12y மீதி, அதுல plus 9y square மீதி. So 3x square காமனா வெளிய எடுத்து மீதி இருக்கிற பிராக்கெட் போட்டு எழுதிட்டோம். அப்ப இது எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது ஒரு இருபடி பல்லுறுப்புக்கோவை. இதனுடைய மாறி y ல அமைஞ்சிருக்கக்கூடிய இருபடி பல்லுறுப்புக்கோவை. அதாவது it's a quadratic polynomial in y அப்படினு தெரிஞ்சிருச்சு. சோ நாம அதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். 3x square into 9y square plus 12y plus 4 அப்படின்னு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம். ஏன் டீச்சர் நீங்க அப்படியே வச்சுட்டு கூட அதனுடைய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியாதுன்னா தாராளமா கண்டுபிடிக்கலாம். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் டேர்ம் அப்புறம் வந்து y டேர்ம் அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம்னு பழகிட்டோம். அதனால அந்த மாதிரி போட்டா எந்த குழப்பமும் இல்லை அப்படிங்கிறதுக்காக அதனால தான் நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தாவே நமக்கு தெரியுது இது ஒரு ஸ்கொயர் நம்பர், இதுவும் ஒரு ஸ்கொயர் நம்பர் இல்லைங்களா? அப்போ ஒரு சின்ன விஷயம் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கிறோம். அதாவது நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னன்னா a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா தெரியும். அந்த மாதிரி இது எழுதுறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னு முதல்ல செக் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த 9 3ன்னு எழுதலாம், y ஸ்கொயரை yன்னு எழுதலாம். அப்போ 3y தான் ஹோல் ஸ்கொயர். அதே போல இந்த 4 இங்க 2 ஸ்கொயர் எழுதலாம். அப்போ a ஓட வேல்யூ 3y, b ஓட வேல்யூ 2. அப்போ plus 2 into 3y into b க்கு வந்து 2 இப்போ இது 9y ஸ்கொயர், இது 4. ஓகே 3 2s are 6 6 2s are 12 வந்துருச்சா? அப்ப இதனோடது என்ன அப்படினா a plus b the whole square. அப்ப இதனோடது எப்படி? a ஓட வேல்யூ 3y அப்ப a க்கு பதில் 3y, அப்புறம் b க்கு பதில் இந்த 2. so 2 the whole square எழுத முடியும். அதனால இதை நம்ம என்ன எழுதுவோம்? 3y plus 2 the whole square அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஆவே நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டி யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு தான் முடியாத பட்சத்துக்கு தான் நாம வந்து இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அதாவது கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுத்து அதனுடைய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சு போடுவோம். இல்ல நமக்கு இதுலயே முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது நம்ம இதையே யூஸ் பண்ணி தாராளமா சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ therefore 12x square plus 36x square y plus 27y square x square ஓட factors 3x square into 3y plus 2 the whole square. Sixth question, a plus b the whole square plus 9 into a plus b plus 18. Actually இது ஒரு variable whole square plus அதே variable 9 into அதே variable plus 18 இத ஒரு quadratic formக்கு நம்மால மாத்த முடியும். சோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? let a plus b is equal to ஒரு x ஆ வெச்சுக்கலாம். ஓகேங்களா? தமிழா இருந்தா x எங்க அப்படின்னு எழுதிட்டோம். எழுதிட்டு இத மாத்திக்க போறோம். எப்படின்னா a plus b the whole square plus 9 into a plus b plus 18 is equal to நமக்கு இந்த a plus b க்கு பதிலா x ன்னு போட்டோம் இல்லைங்களா? அது x square அப்புறம் plus 9 இதுக்கு பதில் ஒரு x plus 18 ஒரு சிம்பிள் குவாட்ரடிக் பாலினாமியலா மாத்திட்டோம். ஏன்னா நமக்கு ஒரு சிம்பிள் குவாட்ரடிக் பாலினாமியலா இருந்தா தான் ஈஸியா ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். அதனால அப்படி மாத்திட்டோம்.
நமக்கு பாருங்க x ஸ்கொயர் கூட 1 இருக்கனால நம்ம இது எடுக்க தேவையில்லை, வெறும் 18 மட்டும் எடுத்தா போதும். நமக்கு என்ன பிளஸ் 18, நமக்கு கூட்டினா என்ன வரணும்னா பிளஸ் 9ங்கிற இந்த மிடில் டேர்ம் வரணும். 6 3s are 18, ரெண்டையும் ஆட் பண்ணா 9 வரும், மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 18 வரும், எல்லாமே பிளஸ், அதனால பிளஸ் சைன் தான். இங்க x ஸ்கொயர் பின்னால எந்த நம்பரும் இல்ல, அதனால ஸ்ட்ரைட்டா ஆன்சர் எழுதிக்கலாம். எப்படின்னா x plus 6 into x plus 3 அப்படின்னு சொல்லிட்டு சோ இங்க கொண்டு வர போறோம். பாருங்க x ஸ்கொயர் plus 6x plus 3x அப்படின்னு இந்த மிடில் டேர்மை பிரிச்சு எழுதிக்கிறோம். அதே மாதிரி இந்த 18 6 3 18 அப்படின்னு பிரிச்சு எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுல இருந்து x வெளிய எடுக்கலாமா? சோ x plus 6 மிச்சமா? அதே மாதிரி இது ரெண்டுல இருந்து 3 வெளிய எடுக்கலாமா? plus 3 வெளிய எடுத்தோம்னா x plus 6 நமக்கு மிச்சமா வரும். அத பிராக்கெட் போட்டு எழுதிட்டோம். பாருங்க இது ரெண்டையும் x plus 6 வெளிய இருக்கனால x plus 6 எடுத்துட்டு மிச்சமா இருக்கிற x plus 3 பிராக்கெட் போட்டு இதுல மிச்சம் x இதுல மிச்சம் plus 3 ரெண்டையும் பிராக்கெட் போட்டு எழுதிட்டோம். பட் நமக்கு x லையா क्वेश्चन கொடுத்திருக்காங்க பார்க்கறோம் இல்ல, அதனால x க்கு பதில் என்ன மாத்தணும்? a plus b மாத்தணுமா? சோ இந்த இடத்துல இந்த x க்கு பதில் a plus b அப்புறம் இந்த plus 6 ஆட் பண்ணி எழுதிட்டோம். அதே மாதிரி இந்த x க்கு பதில் a plus b அப்புறம் இந்த plus 3 போட்டு எழுதிட்டோம். So therefore நமக்கு a plus b the whole square plus 9 into a plus b plus 18 ஓட ஆன்சர் a plus b plus 6 into a plus b plus 3 அப்படின்னு கிடைக்கும். இவ்வளவுதான்.